ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தம்பியை வந்து தைப்பூசம் அன்னைக்கு கோயில் தூக்கிட்டு போயிட்டு வந்தோம் இல்லையா? கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவோட அம்மா, அதாவது எனக்கு ஆச்சி, என் பையனுக்கு வந்து கொள்ளு பாட்டி, அவங்கள பார்க்கறதுக்காக தான் போனோம். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவங்களுக்கு இப்போ 90 வயசு இருக்கும். அவங்க வந்து எங்கள் சித்தி வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. தம்பியை பார்க்கணும் தூக்கிட்டு வான்னு சொன்னாங்களா, சரி நானும் தம்பியை தூக்கிட்டு அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் வந்தாங்களா, சரி போய் தம்பியை தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி ஆச்சி வீட்டுக்கு போயிட்டோம் பார்க்குறதுக்கு. போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாலத்தை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகணும். பாலம் போட்டிருப்பாங்க, அது அழகாக இருக்கும் அந்த இடமே. அதை அப்படியே காமிச்சிட்டு போனோடனே ஆச்சிக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. பேரனை பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டு கொஞ்சிட்டே இருக்காங்க. கையில் அவங்களால பிடிக்கவே முடியல, வயசாயிருச்சு இல்லையா? நான் தான் தூக்கி கொடுத்தேன். அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எங்களை அனுப்பவே மனசு இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் அப்படியே அவங்க கூடயே உட்காந்துருந்தேன். நான் தம்பிக்கு அங்கே செட் ஆகல, அழ ஆரம்பிச்சிட்டேன். தூக்கம் ஆரம்பிச்சவன் யானில் போட்டால் தூங்குவானா, அங்கே யானை வர இல்லையா? சரி தம்பியை தூக்கிட்டு இன்னொரு நாள் வராச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே தம்பி ஆச்சிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு துண்ணூறுலாம் பூசிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி உங்களுக்கு சாணி பவுட்ரு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.